ஒரு பொருளை வாங்குறதுக்காக நாம் ஒரு மாலுக்கு போறோம். ஆனா அந்த பொருள் நமக்கு தேவையானதா இல்லையா, நிறைய கேள்விகளை நம்ம எழுப்புறோம், ஆய்வுகளை பண்றோம். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பணியாக மாறிவிட்டது. உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளுக்கே நாம் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறோம். இப்படி இருக்கிற போது இந்த உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம். ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நம்ம வாழ போறோம். வாழ்ந்ததற்கு பிறகு நம்முடைய நிரந்தரமான ஒரு வாழ்வை நோக்கிய பயணத்திற்கு நாம் தள்ளப்பட போகிறோம். நாம் பயணிக்கிற இந்த பயணத்தின் முடிவில் நாம் வெற்றி பெற முடியுமா என்பதை நம்ம தீர்மானிக்கணுமா இல்லையா? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை சித்தாந்தம் எப்படி இருக்குதுன்னா, திருமறை குர்ஆன் என்கிற ஒரு வேத புத்தகம் மனித சமூகத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்பதை குர்ஆன் பேசுகிறது. நவீன அறிவியலுக்கே எப்படி குர்ஆன் சவால் விடுகிறது என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த தொடரில் நம்ம பார்க்க இருக்கிறோம். திருமறை குர்ஆன் கற்றுத்தருகிற நவீன விஞ்ஞானமும் நவீன அறிவியலும் குர்ஆன் சொல்லக்கூடிய எதிர்வு கூறல்களும் எப்படியெல்லாம் நம்முடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ள செய்கிறது, இந்த தொடரில் நாம் பார்க்க இருக்கிறோம். பார்ப்போம், படிப்போம், மற்றவர்களோடு பகிர்வோம் என்கிற நற்செய்தியோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.